வணக்கம் நண்பர்களே. மலர் மருத்துவத்தின் தொடர் பதிவாக இன்றைய நாளில் நம் வீட்டு குழந்தைகள் நன்கு படிக்க தேவையான மலர் மருந்துகள். பொதுவா நண்பர்களே, மலர் மருத்துவத்தை பொறுத்தவரை அறிவு வளர்ச்சிக்காக, ஞாபக சக்தியை மேம்படுத்துவதற்காக என்று மலர் மருந்துகளே கிடையாது. உண்மை என்னவென்றால், நம் குழந்தையிடம் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, அந்த குறைபாடு எந்த மலர் மருந்தில் வருகிறது, அதை கொடுக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை முழு மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறும், அந்த தேர்வில் வெற்றி பெறும். ஆகவே நீங்கள் உங்கள் அருகில் உள்ள மலர் மருத்துவ ஆலோசகரிடமோ என்னிடமோ உங்கள் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க. அவங்க அதுக்கு உதவி செய்வாங்க. இருந்தாலும் நம்முடைய சேனல்ல உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஒரு 2 நிமிடம் சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, நம் குழந்தைகிட்ட என்ன குறைபாடு இருக்குன்னு பாருங்க. நல்லா படிக்கிறானா, உட்கார்ந்து அக்கறையோட படிக்கிறானா அப்படின்னு பாருங்க. படிக்கல, நான் டெய்லி டியூஷன் அனுப்புறேன், ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, இருந்தாலும் தேர்வுல சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்குறான், புரிஞ்சு படிக்க மாட்டேங்கிறான், இந்த குறைபாடு இருந்தால் செஸ்ட் நட் பட் அப்படிங்கிற மலர் மருந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். இரண்டாவது, ஸ்கூல்ல இருந்து வந்தானா, கொஞ்ச நேரம் விளையாண்டான், கைகால் கழுவுனா, டிஃபன் சாப்பிட்டான், படிக்க உட்காந்து அன்று பள்ளியில் நடத்தின பாடங்களை நன்றாக படித்தோம், அப்புறம் சாப்பிட்டான், தூங்குனா, காலையில எந்திரிச்சான், இந்த மாதிரி ரெகுலாரிட்டியா இருக்கிறானா பாருங்க. இல்ல, என் பையன் வந்தான், ஸ்கூல்ல இருந்து வர்றான், வந்தோடனே பேக் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம் போகுது, விளையாட ஓடுறான், 6 மணி ஆச்சு, 6:30 மணி ஆச்சு, கத்தி கத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம் வர்றான், வந்தோடனே என்ன பண்றான், படுத்துட்டு ஏமா கொஞ்ச நேரம் கை கால் வலிக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கிறம்மா, அப்புறம் படிக்கிறம்மா அம்மா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடு, சாப்பிட்டுட்டு படிக்கிறேம்மா. சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தூங்க போறேம்மா, நீ காலையில 4 மணிக்கு எழுப்பிவிடு, நான் எழுந்து படிக்கிறேம்மா. இப்படியே காலையில பாத்தீங்கன்னா நீங்க சுப்ரபாதம் எப்படி பாடுதோ அது மாதிரி அம்மா வீட்டுல எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அந்த குழந்தைய எழுப்பி விடும் பொழுதுதான் அவன் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அவசர அவசரமா கிளம்பி ஓடி போயிடுவான். இந்த மாதிரி தன்னுடைய காரியங்களை தள்ளி போடக்கூடிய ஒரு மனோநிலை. நாளைக்கு பார்த்துக்கலாம், எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி தன்னுடைய பொறுப்புகளையும் தன்னுடைய படிப்பையும் நாளை என்று தள்ளி போடக்கூடிய ஒரு மனநிலை இருந்தா ஸ்க்லராண்டஸ் அப்படிங்கிற ஒரு மருந்தை நீங்க அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அடுத்த ஒரு மனநிலை என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதன் மீதும் அக்கறை இல்லாத ஒரு மனநிலை. நான் நல்லா படிக்கணும், ஆர்வம் இல்ல, சுத்தமா படிக்கணுங்கிற ஆர்வமே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், சினிமாக்கு போகணும், இந்த மாதிரி இருந்தா வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து அந்த குழந்தைக்கு தேவை. அடுத்து, தன் திறமை மீது நம்பிக்கை இல்லை. பக்கத்துல இருக்க பையன் 100 மார்க் எடுக்கிறான், நீ ஏன்டா தம்பி படிக்க மாட்டேங்கிற, ஏப்பா அவன்லாம் படிக்க பிறந்தவன், நம்மெல்லாம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அவனுக்கு லார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து ஜெயிச்சு வந்துடும். அடுத்த ஒரு மனநிலை குறை சொல்லும் மனநிலை. பள்ளிகளையோ அல்லது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களையோ பெற்றோர்களையோ வீட்டில் இருக்கும் சூழ்நிலையையோ சரியில்லை அதனால நான் படிக்கலன்னு குறை சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருந்தா அதுக்கு வில்லோ கொடுக்கணும். சோ இது பேசிக்கா ஒரு மாணவனிடம் இருக்கக்கூடிய மனநிலை. இது இல்லாம வேற ஏதாவது பெக்யூலியரா உங்க குழந்தைகள்ட்ட மனநிலை இருந்தால் அது நீங்க கண்டிப்பா அவசியம் கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க. அவங்க உங்கள்ட்ட குழந்தையிடம் பேசி அந்த குழந்தையினுடைய குறைபாடு என்னன்னு பார்த்து அதை சரி செய்து விடுவார்கள். சோ இதை நீங்க பக்கத்துல இருக்க ஹோமியோபதி மருந்து கடைக்கு நீங்க எடுத்துட்டு போகும்போது சீட்ல எழுதி கொண்டு போய் கொடுங்க, சரிங்களா? கொடுத்து கரெக்டா குழந்தைக்கு இந்த மருந்துகளை டெய்லி ஒரு 2 மிட்டாயோ, அது மிட்டாய் மாதிரி இருக்கும் ஹோமியோபதியில, 2 5 கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வர அந்த குழந்தை அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடு நீங்கி மிக அற்புதமா நல்லா படிக்கும். உங்களுடைய கவலை எல்லாம் நீங்கி போயிடும், சரிங்களா?
நம்மள்ட்ட மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ள ஆர்வமா இருந்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான் 9443093685. இதுல இணைந்து கொள்ளுங்கள். நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது 48 நாள் தொடர் பயிற்சி, மிக அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஒரு 500 வகையான காம்பினேஷன்ஸ் கொடுப்பேன். ரொம்ப சீப், வெறும் 5100, 5100 ரூபாய் தான். 48 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களோட ஜூம் மீட்டிங்ல நம்ம அதை நடத்தலான்னு ஒரு திட்டமிட்டு இருக்கோம். அது என்னைக்குன்னு நான் இன்னும் முடிவு பண்ணல. அது இன்னொரு 10 நாளோ 15 நாட்களோ உங்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஆர்வத்தை பொறுத்து அதை நான் அறிவிப்பேன். தொடர்ந்து ஆதரவு தருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.